அவனோட ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட இவன் பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவன் கேட்டான். ஐயா இது பாருங்க, எனக்கு எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அடிக்கடி எனக்கு இது தோணிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே எனக்கு தோணுது. நான் எதுலயுமே சக்சஸ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாரையும் விட நான் எல்லா விதத்திலயும் கம்மியா இருந்து, என்ன பயன்? இதனால எதுக்கு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்குது. கோபம் வருது, கவலை வருது. இப்படிலாம் எனக்கு மனக்குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அவரு சொல்றாரு, "இத பாருப்பா தம்பி. இதோ அந்த தென்னை மரம், இதோ பாரு மாமரம் இருக்கு. என்னைக்காவது இந்த தென்னை மரம் வந்து, இந்த ஸ்வீட்டான மாம்பழம் நம்ம மரத்துலயும் காய்ச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருந்தா நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் அதுக்கு சிரிக்கிறான். "அது எப்படி? அது அது எங்கெங்கே இருக்கணுமோ, எது எது கரெக்ட்டா நடக்கணுமோ, இயற்கை எப்படி இருக்கோ அப்படித்தானே இருந்தா நல்லாயிருக்கும்" அப்படிங்கிறான். இதோ பாரு வாழை மரம். இந்த வாழை மரம் வந்து தென்னை மரம் இவ்வளோ ஹைட்டா இருக்குதே! இவ்வளோ அழகான ஒரு காய் தருதே! நம்மளும் இது மாதிரி தேங்காய் கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சு வருத்தப்பட்டா என்ன ஆகும்? அப்படின்னு இந்த மாரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பையன் அதெல்லாம் சரி வராதுங்க. வாழை மரத்தில வாழைப்பழம், வாழைக்காய் அதுதான் பார்க்குறதுக்கே அழகு. அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவரு சொல்றாரு, "இத பாருப்பா தம்பி, இந்த குளத்துல நெறைய மீன்கள் இருக்கு. மேல நெறைய பறவைகள் பறந்து போகுது. என்னைக்காவது இந்த மீன்கள் வந்து நாமளும் இந்த பறவைகள் மாரி மேல பறந்து போனா எப்படி இருக்கும்னு ஆசைப்படுமா? இல்ல நினைக்குமா? அது எப்படி நினைக்கும்? மீன்களுக்கு எப்பவுமே நீந்த தான் தெரியும். அதுகிட்ட போய் பறக்க சொன்னா, அதோட லைஃப் லாங்கா அது ட்ரை பண்ணாலும் அதால முடியாது. ஆனா, இத கொண்டு கடல்ல விட்டா ஒரு கடலையே ஃபுல்லா கூட இது கடந்து வந்துரும். அந்த நீந்துறது அப்படின்றது மீன்களுக்கு இயல்பாவே இருக்கு. அதால எப்படி பறக்க முடியும்?" அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த துறவி சொல்றார், "இதெல்லாம் கரெக்ட்டா சொல்றியேப்பா. அப்போ அது ஏன் உன்னோட லைஃப்ல நீ அத யோசிச்சு பார்க்கல? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெங்த் இருக்கும். ஒவ்வொரு விதத்துல அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்கள கத்துக்கலாம். நாம அவங்கள மாதிரி இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது வரைக்கும், அவங்கள மாரி முன்னேற முடியாது. ஆனா, உன்னுடைய ஸ்ட்ரெங்த் என்னன்னு கவனி. உனக்கு என்னது நல்லா வரும் அப்படின்றத பாரு. உனக்கு எத செய்யும்போது உனக்கு டயர்டே ஆகாம உன்னால ஃபுல் எஃபோர்ட் போட்டு செய்ய முடியுது. உன்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியுது. அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடி. அந்த ஒரு விஷயத்துல உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரெங்த்த நீ குடு. உன்னால எல்லாரையும் விட முன்னேற முடியும். சக்சஸ் ஆக முடியும். எல்லா விதத்திலயும் உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். யாரையுமே எந்த விதத்திலுமே நீ கம்பேர் பண்ணாத. உனக்கு எது இயல்பா வருதோ, அதுல உன்னோட ஃபுல் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஃபோக்கஸ போடு அப்படின்னு அந்த துறவி சொன்னார்.